அஜித்குமார் வழக்கு நம்ம நினச்ச மாதிரி ஊற்றி மூடிட்டாங்க. சிபிஐக்காரன் ஊற்றி மூடிட்டான். நம்ம கேட்டது என்ன, ஹைகோர்ட்டே சொல்லிச்சு விசாரி. நம்ம கேட்டது என்ன, நீ அதெல்லாம் தூக்கி போடுப்பா. அஜித்குமாரை அடித்தாங்க செத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் இருக்குது, கண்ணால் பார்த்தவன்லாம் சொல்லிட்டான். அதுக்காக உனக்கு சிபிஐக்கு கொடுத்தது அதுக்காக கொடுக்கல. அதுக்கு தான் 5-6 பேரை கைது பண்ணிட்டான், போலீஸ்காரனை போட்டான். நீ திருப்பி அஜித்குமாரை அடித்தது உண்மை, அஜித்குமாரை அடித்து கொண்டது உண்மை. இதே அவன்கிட்ட கேட்டோம். நாங்கள் கேட்டது 2 தான். நம்ம கேட்டது முக்கியமான கேள்வி, நிக்கிதா நகை திருடு போனதா சொன்னது உண்மையா பொய்யா, அதை கண்டுபிடிக்க தானே உனக்கு சிபிஐ அனுப்புனாங்க ஹைகோர்ட்டில். அதை வாயவே பேசலை, வாயவே திறக்கலை. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டான். நிக்கிதா கொடுத்த புகார் உண்மையா பொய்யா பேசவே இல்லை சிபிஐ. 2வது என்ன கேட்டோம், அவர் அஜித்குமார் அடித்தாங்களே காவல்துறை 5-6 பேர், அவனுக்கு மேலேருந்து ஒரு கமாண்டு கொடுத்தது யார்? எந்த அதிகாரி மேலேருந்து உதச்சி இது பண்ணான்னு சொன்னது யார்? அதுதான் கேட்டோம். அந்த அதிகாரிக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் வந்தது, அந்த அரசியல்வாதி யார்? இதைத்தானேயா கேட்டார். 2க்கு இந்த இதை விசாரிக்கத்தானே ஓன்ட்ட கொடுத்தான் சிபிஐ. திரும்பி அஜித்குமார் அடிபட்டது உண்மை, இவங்க உண்மைன்னு இதை இது பண்ணுறதுக்கு நாக்க வலிக்கிறது அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு. இப்போ சொல்கிறாங்க இது நிக்கிதா நகை திருடு வழக்க தனியாக விசாரிக்க போகிறோங்கிறான். அவன் விசாரித்து எத்தனை வருஷம் ஆகும் சிபிஐட்ட. ஆக ஊற்றி மூடிட்டாங்க அஜித்குமாரில்.